அஸ்ஸலாமு அலைக்கும். எங்களுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்காகவும் அல்லாஹ்விடம் துஆ செய்கிறோம். அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை அள்ளித்தந்து இம்மையிலும் மறுமையிலும் கண்ணியப்படுத்துவானாக. ஆமீன். மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அல்ஹம்துலில்லாஹ். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் நிறைவுடைய வாழ்வழித்து என் நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். ஹிஜ்ரி 5வது ஆண்டு துல்கௌதா மாதம். அப்பொழுது எதிரிப்படையின் ஒற்றர்கள் மதினாவின் அருகில் தென்பட்டனர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படையப்படி உஹத் என்ற இடத்துக்கு வந்து முகாமிட்டிருப்பார்கள் என்று அபு சுபியான் நினைத்தார். உஹதில் அவர்கள் இல்லாததால் அவர் தனது படைகளை மதினாவை நோக்கி முன்னேறச் செய்தார். அவர்கள் மதினாவின் அருகில் வந்து கூடாரமிட்டனர். கதுபானும் மற்ற சில கூட்டத்தினரும் உஹதிலேயே தங்கிவிட்டனர். முஸ்லிம் படையினரின் நிலைமையை அறிய எதிரி படைகளின் சிறு சிறு கூட்டங்கள் மதினாவை நோக்கி சென்றன. அங்கு சென்று பார்த்த பின்புதான் புதிய உத்தியாக அகழி தோண்டப்பட்டிருப்பதை கண்டனர். அதை பற்றி அவர்கள் கனவிலும் நினைக்கவில்லை. அவர்கள் திகைத்து நின்றனர். இதென்ன, மதினாவில் பாதுகாப்புக்காக அகழி அல்லவா தோண்டப்பட்டுள்ளது? அவ்வாறாய் நமது படை அகழியை தாண்டி செல்ல இயலாதே. நமது முயற்சி எல்லாம் வீணாகி விடும்போல் தெரிகிறது. நமது திட்டங்கள் எல்லாம் தவறுபடித்தானோ? முகம்மது தப்பித்து விடுவாரோ என எதிரிகள் எண்ணி தம் முகாமுக்கு திரும்பினர். திரும்பிச் சென்ற அவர்கள் இந்த துக்ககரமான செய்தியை தங்கள் தோழர்களுக்கு சொன்னார்கள். இதனை கேள்வியுற்ற அனைவரும் பிரமித்து போயினர். அரபியாவில் இல்லாத மாபெரும் சூழ்ச்சியை அல்லவா முஸ்லிம்கள் செய்துள்ளனர் என பேசிக் கொண்டனர். எதிரிகள் முகாமிட்டுள்ளனர் என்ற செய்தி முஸ்லிம்களுக்கு தெரிந்தது. அவர்கள் பாதுகாப்பிடங்களில் விழிப்புடன் இருக்கத் தொடங்கினர். சிலஹ் மலையின் அடிவாரத்தில் ஒரு கூடாரம் அமைக்கப்பட்டது. அக்கூடாரத்தில் அமர்ந்த வண்ணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் திட்டங்களை வகுத்து கொடுத்து கொண்டிருந்தார்கள். இஸ்லாமிய படையில் 3000 வீரர்கள் இருந்தனர். அவர்களை பல பிரிவுகளாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரித்தார்கள். சில பிரிவினர் அகழியை கண்காணிக்க நியமிக்கப்பட்டனர். மற்றவர்கள் எதிரிகளை நோக்கி நிறுத்தப்பட்டனர். அவர்களின் கரங்களில் வில்லும் அம்பும் இருந்தன. இப்போது இரு படையினரும் எதிரும் புதிருமாக நின்றனர். அகழியை தாண்டிவிட குறைசிகள் பெரும் முயற்சி எடுத்துக்கொண்டனர். முஸ்லிம் வீரர்களின் சராமாரியான அம்பு தாக்குதல்களின் காரணமாக எதுவும் செய்ய இயலாமல் அவர்கள் பின்வாங்கினர். பிறகு அவர்களும் முஸ்லிம்களை நோக்கி அம்புகளை எய்தனர். இருள் சூழ இருப்பிடங்களுக்கு சென்ற குறைசிகள் பொழுது விடிந்த பிறகு மறுபடியும் அகழியை தாண்ட முயற்சி செய்தனர். ஆனால் அவர்கள் தொடர்ந்து தோல்வியே கண்டனர். கடும் கோபத்துடன் திரும்பிய அவர்களுக்கு தாம் செய்ததெல்லாம் வீணாகி விட்டதே என்ற ஆதங்கம் ஏற்பட்டது. அப்போது புயல் காற்று வேகமாக அடிக்கத் தொடங்கியது. குளிர் வேறு உடலை துளைத்தெடுத்தது. அதனால் அவர்களுக்கு ஏற்பட்ட கோபம் அவர்களை உணர்விழக்கச் செய்தது. தொடர்ந்து தமது நோக்கம் நிறைவேறாததாலும் பருவநிலை கோளாறினாலும் எதிரிகளின் படையில் குழப்பம் நிலவியது. அங்கு முகம்மதை எவ்வாறு சிக்க வைக்க முடியும் என்று ஒவ்வொருவரும் சிந்தித்துக் கொண்டிருந்ததை காண முடிந்தது. ஹுஹை பின் அக்தப் என்பான் நிலைமையை கண்டு மிக அஞ்சினான். படைகளை ஒன்று சேர்க்க இயன்றவரை முயன்றான். இதே நிலைமை நீடிக்கும் ஆயின் வீரர்கள் தைரியம் இழந்து விடுவார்களே, நமது முயற்சி எல்லாம் வீணாகி விடுமே என பயந்தான். அவன் வேகமாக அபு சுபியானிடம் சென்று, எனது கூட்டத்தார் பனு குறைலாக்கள் உங்களுடன் சேர்ந்தால்தான் வெற்றி நிச்சயம். அவர்களது பலத்தை பற்றி உங்களுக்கு தெரியும் என்று கூறினான். அபு சுபியான் அவ்வாறாயின் தாமதிக்காமல் விரைவாக அவர்களிடம் சென்று அவர்கள் முகம்மதுடன் செய்துள்ள உடன்படிக்கையை முறித்து விடுமாறு கூறும் என்றான். எவ்வாறாயினும் பனு குறைலாக்களை தூண்டி அவர்களை துரோகம் செய்ய தயார் செய்து தம்முடன் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று ஹுஹை வேகமாக அவர்களை நோக்கி சென்றான். இவ்விஷயம் பனு குறைலாவின் தலைவன் கௌபுக்கு தெரிந்துவிட்டது. அவன்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் உடன்படிக்கை செய்திருந்தான். அவன் தனது கோட்டை வாயிலை தாளிட்டான். ஹூகை சந்திக்கவும் அவன் விரும்பவில்லை. ஹூகை ஏன் வந்திருக்கிறான் என்பது அவனுக்கு தெரியும். ஹூகை வந்து ஆணையிட்டு கதவை திறக்குமாறு கூறினான். ஆனால் கதவு திறக்கப்படவில்லை. கடைசியாக உணர்ச்சியை தூண்டும் வகையில்
நானும் உங்களுடன் கோப்பையில் மது கலந்து கொள்வேன் என்று பயந்துதானே கதவை அடைத்துள்ளீர்கள் என்று கூறினான். இதை கேட்டதும் கௌபுவுக்கு ரோசம் கிளம்பியது. கதவை திறந்தான். நண்பர் கௌபே, நான் உனக்காக எத்தகைய மரியாதையையும் பெருமையையும் கொண்டு வந்திருக்கின்றேன் தெரியுமா? பெரும் சமுத்திரத்தையே படையாக கொண்டு வந்துள்ளேன். அரேபியா முழுவதும் திரண்டு இங்கு வந்துள்ளது. குறைசியருடைய தலைவர்களும் கத்பானுடைய தலைவர்களும் வந்திருக்கின்றனர். அனைவரும் முகம்மதுடைய உதரத்தை குடிக்க வந்திருக்கின்றனர். அவர்கள் அனைவரும் வேலையை முடிக்காமல் திரும்புவதில்லை என சபதம் எடுத்துள்ளனர் என்று ஹூகை கூறினான். நீ என்னை கேவலப்படுத்த பார்க்கின்றாய். நான் முகம்மதுடன் உடன்படிக்கை செய்துள்ளேன். முகம்மது ஸல்லல்லாஹு எனக்கு நம்பிக்கை துரோகம் செய்யவில்லை. எனவே என்னால் உடன்படிக்கைக்கு மாற்றம் செய்ய இயலாது என கௌபு கூறினான். எனினும் ஹூகை நம்பிக்கை இழக்கவில்லை. அவன் திரும்ப திரும்ப கௌபின் ரோசத்தை தூண்டிக்கொண்டே இருந்தான். இன்று நம் சமுதாயத்தின் கண்ணியம் உன் கையில் இருக்கிறது. அதனுடைய வாழ்வும் தாழ்வும் உன்னிடமே இருக்கிறது. இந்த வாய்ப்பை நழுவ விடலாகாது. எந்த யோசனையுமின்றி முகம்மதுடன் செய்துள்ள உடன்படிக்கையை முறித்துவிடு. படைகளுக்கு வழிவிட்டுவிடு. அவர்கள் வேகமாக முன்னேறுவார்கள். சில நிமிடங்களில் முகம்மதையும் அவருடைய படைகளையும் கொன்று குவித்து விடுவார்கள். பிறகு அரேபியா முழுவதும் நமது செல்வாக்கு ஓங்கும். நம் மார்க்கம் ஓங்குவதற்கும் வழி திறந்துவிடும். மதினாவின் சொத்து சுகங்கள் அனைத்தும் நம் வசம் வந்துவிடும் என்று ஹூகை கூறினான். கடைசியாக ஹூகை செய்த தந்திரம் பழித்து விட்டது. கௌபு தனது மனித தன்மையை பலியிட தயாரானான். எனினும் நம்பிக்கை துரோகத்தின் தீய முடிவை பற்றி அவன் சிந்தித்தான். குறைசிகளும் கத்பான் குலத்தினரும் தோற்றுவிட்டார்களாயின் நம் கதி என்னவாகும்? அவர்கள் தங்கள் பாதையை நோக்கி சென்று விடுவார்கள். நான் தனித்து விடுவேன். பனு நலீர், பனு கைனுகா குலத்தினரை போல் நானும் கேவலப்படுத்தப்படுவேன் என்று அவன் அஞ்சினான். ஒருவேளை நாம் தோற்று குறைசியர்கள் போர்க்களத்தை விட்டு ஓடிவிடுவார்களாயின் நான் கைபரை விட்டுவிட்டு உங்களோடு வந்து விடுவேன். உங்களுக்கு ஏற்படும் துன்பங்களில் நானும் பங்கு கொள்வேன் என்று ஹூகை கூறினான். இதை கேட்ட கௌபுவுக்கு நிம்மதி ஏற்பட்டது. அவன் துரோகம் செய்ய ஆயத்தமாகிவிட்டான். ஹூகை தனக்கு ஏற்பட்ட வெற்றியால் மகிழ்வுற்று தன் படைகளிடம் வந்தான். மற்றவர்களுக்கும் இச்செய்தியை கூறினான். பனு குறைலா கூட்டத்தினர் தயாராகிவிட்டால் வெற்றி நம் கையில் என அவன் முழுமையாக நம்பினான். பனு குறைலாவின் துரோக செய்தி உடனடியாக எங்கும் பரவிவிட்டது. இச்செய்தி முஸ்லிம்களின் மீது மின்னலாய் பாய்ந்தது. முஸ்லிம்களை பொறுத்தவரை இது மாபெரும் அபாயக்குறியாக இருந்தது. இஸ்லாமிய படைகளும் மதினா நகரம் மாபெரும் சிக்கலில் மாட்டிக் கொண்டிருந்தன. உதவி பொருள்கள் வருவதற்கான வழி அடைபட்டு விட்டது. எதிரிகளுக்கு ஒரு புதிய பாதை கிடைத்து விட்டதால் அவர்கள் பற்றிய அச்சமும் அதிகரித்தது. எதிரிகள் அப்பாதையின் மூலம் ஊருக்குள் நுழைவது மிக எளிதாகி விட்டிருந்தது. இதை பற்றி விசாரித்து வருவதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவரை அனுப்பினார்கள். அவர் அங்கு சென்ற போது எதிரிகள் மிக ஆரவாரத்துடன் போர் புரியும் திட்டங்களில் ஈடுபட்டிருப்பதை கண்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுபடியும் ஹஜ்ரஜ் குலத் தலைவர் ஸஅத் இப்னு உபாதா ரலி, அவுஸ் குலத் தலைவர் ஸஅத் இப்னு முஆத் ரலி ஆகிய இருவரையும் பனு குறைலாவின் தலைவரை சந்தித்து பேசி வரும்படி அனுப்பி வைத்தார்கள். இவர்கள் இருவரும் பனு குறைலாவின் நேசர்களாக இருந்தார்கள். அவர்கள் இருவரிடமும் செய்தி உண்மையாக இருக்குமாயின் முஸ்லிம்களிடையே அச்சம் ஏற்படாமல் இருக்க அதை மறைத்து கூறும்படியும், பொய்யான செய்தியாக இருப்பின் உறக்க கூறுமாறும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி அனுப்பினார்கள். இவ்விருவரும் அங்கு சென்று பார்த்தபோது நிலைமை மிக மோசமாக மாறி உள்ளதை கண்டார்கள். குறைலாக்கள் நம்பிக்கை துரோகம் செய்ய முடிவு செய்து விட்டிருந்தார்கள். முகம்மதுக்கும் எங்களுக்கும் எந்த உடன்படிக்கையும் கிடையாது. அவர் அல்லாஹ்வுடைய தூதரும் இல்லை என்று அவர்களுடைய தலைவன் முரட்டுத்தனமாக பதில் சொன்னான். நபித்தோழர்கள் இருவரும் மிக வேதனையோடு அங்கிருந்து திரும்பி வந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உண்மையை கூறினார்கள். எவ்வளவு மறைத்தாலும் செய்தி படை முழுவதிலும் பரவி மதினா முழுவதும் எட்டிவிட்டது. எல்லாரிடத்திலும் ஒருவித அவநம்பிக்கை தோன்ற ஆரம்பித்து விட்டது. அகழி தோண்டியும் பலனில்லையே,
பனு குறைலாவின் கோட்டையில் இருந்தல்லவா தாக்குதல் நடக்கப் போகிறது என்று அனைவரும் கூறினார்கள். அவர்கள் கூறியபடி முற்றுகை மிகவும் கடுமையாயிற்று. இவ்வாறு பல நாட்கள் சென்றன. எதிரிகள் மதினாவை சுற்றிலும் முற்றுகையிட்டுக் கொண்டிருந்தனர். அந்நேரம் மிகவும் கடுமையானதாக இருந்தது. முஸ்லிம்கள் பல நாட்கள் பசி பட்டினியுடன் கழித்தனர். பசி தாங்க இயலாமல் சிலர் துடித்தனர். தோழர்கள் தைரியம் இழந்து விடுவார்களோ என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஞ்சினார்கள். ஆதலால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கத்பான் குலத்தாரிடம் அவர்கள் போர் செய்யாமல் சென்று விடுவார்களாயின் அவர்களுக்கு மதினாவின் விளைச்சலில் 1/3 பங்கை கொடுப்பதாக சொல்லி அனுப்பினார்கள். அவர்கள் அதை மிக மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார்கள். இந்த யோசனையை பற்றி பேசி முடிவெடுக்க தங்கள் ஆட்களை கத்பான்கள் அன்னலாரிடம் அனுப்பி வைத்தனர். ஆனால் அவர்கள் 1/3 பங்குக்கு பகரமாக பாதியை தர வேண்டுமென வேண்டினர். இப்பேச்சை பற்றி அபு சுபியானுக்கு எதுவுமே தெரியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது பற்றி யோசிப்பதற்காக ஸஅத் இப்னு முஆத் ரலி, ஸஅத் இப்னு உபாதா ரலி ஆகிய இருவரையும் அழைத்தார்கள். ஸஅத் இப்னு முஆத் ரலி, இறை தூதர் அவர்களே, இது அல்லாஹ்வின் ஆணையாக இருந்தால் அதை நாம் மறுப்பதற்கில்லை. தங்கள் விருப்பமாய் இருப்பினும் அதையும் ஏற்றுக்கொள்கிறோம். இல்லை, எங்கள் எண்ணப்படி செய்ய விரும்புவீர்களாயின் நான் ஒரு செய்தி சொல்ல விரும்புகிறேன் என்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் உங்களுக்காக இவ்வாறு செய்ய விரும்புகின்றேன். இவ்வாறு செய்வதன் மூலம் எதிரியின் பலம் குறைந்துவிடும் என நான் நினைத்தேன் என்றார்கள். ஸஅத் இப்னு முஆத் ரலி, நாங்கள் இறை மறுப்பாளராக இருக்கும்போது கூட எவரும் எங்களிடம் எதையும் வாங்க முடியவில்லை. இப்பொழுதோ தங்களது கருணையால் நாங்கள் உயர்ந்த நிலையை பெற்றுள்ளோம். எனவே அவர்களுக்கு கொடுப்பதற்கு எங்களிடம் வாளை தவிர வேறெதுவும் இல்லை என்றார். இந்த துணிவான பேச்சை கேட்டதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிம்மதி ஏற்பட்டது. எனவே கத்பானுடன் உடன்படிக்கை செய்யும் எண்ணத்தை விட்டு அவர்களுடைய ஆட்களை திருப்பி அனுப்பிவிட்டார்கள். இன்ஷா அல்லாஹ் இதன் தொடர்ச்சி வரும் நாட்களில் கேட்கலாம். இறைவனுக்கு அஞ்சுவோம், இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். தபாரக்கல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ்.